அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இந்த ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் பண்ணும்போது அபிஷேக் பிரதர் வந்து ஒரு விஷயம் சொன்னார். ஒரு நல்ல விஷயம் நடக்க முன்னாடி மழை பெஞ்சிச்சு அப்படின்னு சொன்னார். உங்களுக்கு இந்த ஒரு அனுபவம் தான். கங்குவா படத்தில் வந்து ஒவ்வொரு ஷெடியூலும், இது வந்து சென்னையாக இருக்கலாம், கொடைக்கானலாக இருக்கலாம், தாய்லாண்டாக இருக்கலாம், மாரடமல்லி ஆந்திராவாக இருக்கலாம், ஒவ்வொரு தடவையும் சூர்யா சார் ஸ்பாட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடி இதே மாதிரி மழை பெஞ்சிச்சு. அது ஒவ்வொரு தடவையும் நடந்து நாங்கள் வந்து ஆச்சரியமாக பார்ப்போம். சூரிய சார் வரும்போதெல்லாம் என்ன சார் டக்குன்னு மழை வரும், ஒரு தூரல் மாதிரி வரும், சில மழை வரும், அதுக்காக வெயிட் பண்ணுவோம். அப்படியே ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆகும். ரொம்ப ரொம்ப சிறப்பாக ஒவ்வொரு நாள் ஷூட்டிங் நடந்துக்கிட்டே இருக்கும். கங்குவா கதை உருவான போது சிவா எங்கிட்ட சொன்னது என்னென்னா, இது ஒரு அட்வென்ச்சர் ஜேர்னிக்கு நம்ம போகிறோம். இந்த படத்தில் நம்ம என்னென்னலாம் நம்மளால் சாத்தியப்படுத்த முடியுமோ அதை அத்தனையும் நம்ம சாத்தியப்படுத்தணும். அதுக்கான உழைப்பு ஒவ்வொரு கட்டிலிருந்து வரும்போது இந்த படத்தை மிகப்பெரிய ஒரு குறிப்பிடத்தகுந்த தமிழ் சினிமாவோட முக்கியமான படமாக நம்ம உருவாக்க முடியுங்கிற ஒரு எண்ணத்தை கொண்டு வந்தார். ஸோ ஒவ்வொருத்தரும் நாங்கள் எங்களுடைய கடுமையான உழைப்பை ஒவ்வொரு விதத்துலையும் நாங்கள் இந்த படத்தில் செஞ்சுருக்கோம். இல்லை மிக முக்கியமான முடிவு வந்து இந்த படத்தில் நான் இந்த நேரத்தில் வந்து சிவாக்கும் சூர்யா சாருக்கும் சொல்லணும். என்னென்னா, நம்ம லைட்டிங் மூலமாக பல விதமான மேஜிக்கெல்லாம் கிரியேட் பண்ண முடியும். பட் இந்த கங்குவா கதை கேள்விப்பட்டு அந்த கதையை கேட்டு அந்த உலகத்துக்குள்ளார நான் போகும்போது, இது ஏன் நம்ம வந்து லைட்ஸை யூஸ் பண்ணி பண்ணணும், அந்த இயற்கையான ஒளியில் நம்ம ஒரு ஷூட் பண்ணால் இது ஒரு வேற ஒரு டோனை கொடுக்க முடியும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அது சிவாட்ட சொன்னேன். சிவா வந்து ஓகேன்னு சொன்னாப்புல ஷூட்டிங் போயிட்டு இருந்தோம். பட் சூர்யா சார் வந்து அதை அக்செப்ட் பண்ணதுக்கு தான் நான் வந்து சூர்யா சாருக்கு தேங்க் பண்ணேன். என்னன்னா, ஒரு மிகப்பெரிய நடிகர் ஒரு உணர்வுகளை வந்து ஒரு அழகான லைட்டிங் மூலமாக கொண்டு வர முடியும். பட் நான் லைட் இல்லாமல் பண்ணுறேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லும்போது அவர் உடனே ஓகே சொன்னார். அவர் வந்து இந்த மூடு உங்களுக்கு செட் ஆகுன்னு தோணுதான்னு கேட்டார். இல்லை சார், இது ஒரு மாதிரி ஃபீல் நல்லா இருக்குன்னு தோணுது சார்னு சொன்னதுக்கு அப்புறமா இந்த படம் முழுக்க எக்ஸ்டீரியர் டே சீனை பொறுத்த வரைக்கும் ஒரு சின்ன பவுன்ஸ் போர்டு கூட யூஸ் பண்ணாமல் ஷூட் பண்ணியிருக்கோம். அந்த விஷுவல் வந்து இந்த படத்தில் கொண்டு வந்து இன்றைக்கி எல்லாரும் அந்த விஷுவலை பாராட்டும் போது என்னுடைய நன்றியை வந்து இந்த நேரத்தில் சூர்யா சாருக்கும் சிவாவுக்கும் சொல்லிக்கிறேன். இந்த அட்டம்ப்டை வந்து என்கரேஜ் பண்ணாங்க. அதே மாதிரி இந்த படம் ஆரம்பித்த ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஆடிட்டர் மிலன் சார், நாங்கள் அசிஸ்டண்ட்டாக நானும் மிலனும் ஒரு ஒர்க் பண்ணி இன்றைக்கி படங்களாக இவ்வளோ ஒர்க் பண்ணோம். மிலனோட கான்ட்ரிபியூஷன் தான் இந்த படத்துடைய இந்த ஸ்டாண்டர்டுக்கும் இந்த விஷுவல் ஒரு இவ்வளோ பெருசாக வந்ததுக்கு காரணம். இந்த நேரத்தில் மிலனை வந்து நான் ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணுறேன். அவர் ஆர்ட் ரைட்டருங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் என்னுடைய மிக நெருங்கிய நண்பர். அவர் இழப்பு தான் இந்த படத்தில் எங்களுக்கு மிகப்பெரிய சோகம். அதே மாதிரி எடிட்டர் நிஷாதோட இழப்பும். ஸ்டார்ட் சுப்ரீம் சுந்தர் மாஸ்டர் இந்த படத்துக்குள்ளே வந்ததுக்கு அப்புறமா அவருடைய அப்ரோச் வந்து இந்த படத்துக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ஃபீலை கொண்டு வந்து. சிவா வந்து ஒரு ஆக்ஷன் சீனை பொறுத்த வரைக்கும் சிவா வந்து அழகாக எலாபரேட் பண்ணி மாஸ்டர்கிட்ட சொல்லுவாப்புல. அதுக்கான லீடு எப்படி வரணும், என்ன மாதிரி ட்ராவல் ஆகணுங்கிறது எல்லாமே ஒரு கிளியராக ஒரு ஸ்டன் மாஸ்டருக்கு சொல்லுவாப்புல. பட் அதை எக்ஸிக்யூட் பண்ணி எந்த டென்ஷன் இல்லாமல் இதை சாத்தியப்படுத்துறது வந்து ஒரு ஸ்டன் மாஸ்டருடைய அவருடைய ஸ்கில்ல தான் இருக்குது. ஒவ்வொரு எபிசோடும் ஒவ்வொரு ஃபைட்டும் இந்த படத்தில் வந்து மாஸ்டர் பண்ணது வந்து சினிமா 14ஆம் தேதி ரிலீஸ் ஆகும்போது கொண்டாடப்படுங்கிறத நான் உறுதியாக நம்புகிறேன். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து அற்புதமாக இந்த படத்தில் ஸ்டன்ட் சீக்வன்ஸ் பண்ணி அதை வந்து சாத்தியமாக்குனார். அதே போல் டிஎஸ்பி சார் பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு சாங் ஆடியோ வரும்போதும் நானும் சிவாவும் வந்து கேட்டுட்டு போவோம். அப்போ என்னடா இப்படி ஒரு மியூசிக் கொடுத்துட்டாரு, இது எப்படா விஷுவலை நாங்கள் வந்து காம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுன்னு பேசிகிட்டே போவோம். நாங்கள் விஷுவலுக்கு முடித்து சிவா போயிட்டு டிஎஸ்பி சார் எடுக்கும்போது அவர் ஃபோன் பண்ணுவார். என்ன சார் இப்படி ஒரு விஷுவல் கொண்டு வந்துட்டீங்க, ரொம்ப புதுசாக இருக்குது, அடுத்த பாட்டில் என்ன பண்ணுறேன்னு பாருங்கள் அப்படிம்பாரு. ஸோ ஒவ்வொரு சாங்கும் அந்த மாதிரி கொண்டு வந்து எங்களுக்குள்ள ஒரு ஆரோக்கியமான ஒரு திரை அனுபவத்தை ஆடியன்ஸுக்கு கொடுக்கணுங்கிற முயற்சி பண்ணோம். நீ ரீரெக்கார்டிங்கோட படம் பார்த்துட்டோம். டிஎஸ்பி சாரோட மியூசிக் வந்து இந்த படத்தை அப்படி ஒரு எலிவேஷனுக்கு கொண்டு போய் நிறுத்தியிருக்கு. அது வந்து டிஎஸ்பி சார் வந்து இந்த படத்துடைய மிக முக்கியமான ஒரு பில்லராக இந்த படத்தில் இருந்திருக்காரு. என்னுடைய கலர்ஸ் ராஜசேகர், இந்த படத்தோட டிஏ கலர்ஸ் வந்து ராஜசேகர் சார் வந்து விஸ்வாசம் அண்ணாதுக்கப்புறம் இந்த படத்தில் ஜாயின் ஆகும்போது ஒரு கலர் ஸ்கீம் வந்து ஒரு புதுசாக ஒன்று ட்ரை பண்ணுற ராஜசேகர்னு சொல்லி அவர் டிஸ்கஸ் பண்ணும்போது அவர் இந்த படத்துக்கு ஒரு அற்புதமான ஒரு டோனை கொண்டு வந்து ஒரு என்னென்னா, நம்ம நிறைய இன்டர்நேஷ்னல் படங்கள் பார்க்குறோம், இந்த மாதிரியான வரலாற்று படங்களை பார்க்குறோம். ஸோ அதுக்கு ஒரு புது டோனை நம்ம வந்து தமிழில் பண்ணுறோம், அது கொடுக்கணும்னு சொல்லும்போது அவர் ஏறக்குறைய நாங்கள் 2.5 வருஷமாக இந்த படத்துடைய ஸ்டார்டிங்லேருந்து இப்போ ரிலீஸ் வரைக்கும் இருக்குன்னா அவர் ஏற்கனவே 1.5 வருஷமாக இதோட டிஏ கலரிஸ்டாக செயல்பட்டு ஒரு அற்புதமான ஒரு விஷுவல் வர்றதுக்கு காரணமாக தான் நன்றி. அப்புறம் ஞானவேல் ராஜா சார், ஏன்னா அவர் ஒரு படமாக யோசிக்கும் போது நம்ம என்ன வேணாலும் யோசிக்கலாம், அதை சாத்தியப்படுத்துறது ஒரு ப்ரொடியூசருடைய
கான்ட்ரிபியூஷனில் தான் இருக்குது. ஞானவேல் சார் எப்படி நாங்கள் எதுக்காகவும் நாங்கள் வந்து ஃபோன் பண்ணி அவர்கிட்ட பேசலையோ அதே மாதிரி எந்த நாளும் அவர் ஃபோன் பண்ணி உங்களுக்கு வந்து ஏதாவது, ஏன்னா எந்த நெருக்கடி இருந்தால் தான் ப்ரொடியூசர் கூட போகிறோம், எது கேட்டாலும் வந்துச்சு, எந்த கேமரா கேட்டாலும் வந்துச்சு. நாங்கள் ஆரம்பிக்கும் போது ஒரு கேமரா யூஸ் பண்ணோம், பீரியட் போர்ஷனுக்கு அன்னைக்கு லேட்டஸ்ட்டாக வந்து அலெக்ஸா 35 யூஸ் பண்ணலான்னு சொன்னேன். ஓகே நான் எடுத்துக்கங்கண்ணே அப்படின்னாரு. ஸோ எந்த நெருடல் இல்லாமல் இந்த படம் இவ்வளோ பிரம்மாண்ட படைப்பாக வந்ததுக்கு ஞானவேல் ராஜா சார் தான் மிக முக்கியமான காரணம். அவருக்கு என்னுடைய நன்றி. அதே போல் என்னோட ஒர்க் பண்ண என்னுடைய அசிஸ்டன்ஸ் பிரவீன், மாதேஷ், குமார், அது இல்லாமல் என்னோடய ஃபோக்கஸ் புல்லர் தேவா, மகேஷ், எல்லாத்துக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். இந்த படம் நிச்சயமாக ஒரு நல்ல திரை அனுபவத்தை மக்களுக்கு கொடுக்கும். பத்திரிகையாளர்களும் நம்முடைய தமிழ் சினிமாவில் ஒரு மிகப்பெரிய ஒரு முயற்சி எடுத்திருக்கோம். உங்களுடைய ஊக்கம்தான் இது மாதிரியான அடுத்தடுத்த படங்கள் நிறைய வர்றதுக்கு காரணமாக இருக்கும். நீங்கள் நல்ல படங்களையும் ஒரு புதிய முயற்சியும் எப்போவுமே ஊக்கப்படுத்திக்கிட்டே இருக்கீங்க. அந்த வகையில் கங்குவாக்கு நீங்கள் மிகப்பெரிய ஒரு பாசிட்டிவான ஒரு வைப்ரேஷனை கொண்டு வந்து இந்த படம் வெற்றி படமாக்கிறதுக்கு உங்களை எல்லோரும் பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.